உங்களுக்கு தான் நான் உங்களை நீடித்த நாட்களால் நான் உங்களை திருப்தியாக்குவேன். ஆண்டவர் எப்போவுமே நம்ம அரைகுறைய ஆசீர்வதிக்கிறவர் இல்லை. ஐந்தப்போ அதை பிட்டு ஆண்டவர் கொடுக்கும்போது ஆயிரக்கணக்கான பேர் திருப்தியாய் சாப்பிட்டு மீதியான துணிக்கைகளையும் எடுத்தார்கள் என்று வாசிக்கிறோம்ல. நம்மை திருப்திப்படுத்துகிற ஒரு தேவன். நிறைய பேருக்கு உங்கள் குடும்ப வாழ்க்கையில் திருப்தி இல்லை, ஏதோ சந்தோஷமில்லை, வாழ்கிறோம், வாழ்க்கை அமைஞ்சிட்டு அவ்வளோதான். வேலையில் சிலருக்கு திருப்தி இல்லை, ஏதோ இந்த வேலை கிடைச்சது செய்கிறேன், சந்தோஷமாக ஒரு திருப்தியாக இல்லை. பிஸ்னஸ் இல்லை, ஏதோ கஷ்டப்பட்டு ஒரு பிஸ்னஸ் செய்கிறேன், ஒரு சந்தோஷம் திருப்தி அதில் இல்லை. ஊழியம், சிலருக்கு ஊழியத்தில் கூட திருப்தி இல்லை. நான் நினச்ச ஊழியம் வேறு, ஏதோ இதாக எனக்கு கிடைச்சிது, அப்படி வாழ்கிறோம். சிலருக்கு படிப்பில் திருப்தி இல்லை, நான் எதிர்பார்த்தது வேறு படிப்பு, எனக்கு இதுதான் கிடைச்சிருக்கு, சரி என்ன பண்ணுறது, நான் விரும்பின படிப்பெல்லாம் எனக்கு கிடைக்கல, காலேஜில் இடம் கிடைக்கல. ஒரு திருப்தியற்ற நிலைமை நிறைய பேருக்குள்ள. அந்த ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உன்னை திருப்தி ஆக்குவேன். நீ ஆண்டு விட்டு உங்களுடைய வாழ்க்கையை கொடுத்து பாருங்களேன், உங்களுடைய அந்த வாழ்க்கையை திருப்தியான வாழ்க்கையாய் மாற்றி விடுவார். உங்கள் படிப்பு, உங்களுடைய ஊழியம், உங்களுடைய பிஸ்னஸ், வேலை, எது திருப்தி இல்லை, ஏதோ கடமைக்கு செய்கிற ஒரு விரக்தியோடு செய்கிறீங்களோ அதை திருப்தியாய் மாற்றி உங்களை மகிழ பண்ணுவாராம். அல்லது அதில் என்ன செய்தால் நீங்கள் திருப்தி அடைவீங்க, அதை ஆண்டவர் செய்வார். ஆண்டவர் செய்வார், அவரால் முடியும். இந்த குடும்பத்திலேயே நான் திருப்தியாக வாழ முடியுமா? வாழ முடியும். இந்த படிப்பை கூட நான் திருப்தியாக சந்தோஷமாக படிக்க முடியுமா? முடியும். இந்த வேலை, இந்த பிஸ்னஸை, இந்த ஊழியத்தை நான் சந்தோஷமாக திருப்தியாக செய்ய முடியுமா? முடியும். ஆண்டவரால் அப்படி மாற்ற முடியும். அதுக்கு தான் அவர் சிலுவைக்கு போனார். நம்முடைய வாழ்க்கையில் ஒரு திருப்தியான ஆசீர்வாதத்தை கொடுக்க தன்னையே சிலுவையில் பூரணமாக அர்ப்பணித்து கொண்டாரே. அடிக்கட்டும், நொறுக்கட்டும், என்னை கொல்லட்டும், என் ரத்தத்தை நான் எடுக்கட்டும், என் ஜனத்துக்கு ஒரு திருப்தியான வாழ்க்கையை நான் அமைச்சு கொடுக்கணும்னு தன்னையே பலியாய் கொடுத்தவராயிற்றே. அப்போ உங்கள் மேலே அவருக்கு எவ்வளவு அன்பு, அக்கறை இருக்குது. நீங்கள் திருப்தியாக இருக்கன்னு விரும்புகிறார். நீங்கள் திருப்தி இல்லாதவங்களுடைய வாழ்க்கையை அவர் கையில் கொடுத்து, என் வாழ்க்கை இப்படி தான் இருக்குது, எனக்கு ஒரு சந்தோஷமான திருப்தியான ஒரு இருதயம் எனக்கு வரமாட்டேங்குது, இப்படி தான் நான் வாழ்கிறேன், ஒரு திருப்தி இல்லாமல் ஏனோ தானோ நீ, ஆனால் நீ எனக்கு உதவி செய்யுங்க, திருப்தியான வாழ்க்கை தருவேன் நீ வாக்கு கொடுத்துருக்கிறீங்களே. அதுக்கு என்ன பண்ண, உன்னதமானவுடைய மறைவுக்குள்ளே நீங்கள் வந்துடணும், சர்வவல்லருடைய நிழலுக்குள்ளே வந்துடணும். நானும் உம்முடைய சமூகத்தில் வந்துடுறேன், உம்முடைய கரத்தில் என்னை ஒப்பு கொடுக்குறேன், என் வாழ்க்கையை திருப்தியாக மாற்றுங்க. நீங்கள் சொல்லி பாருங்கள், இப்போ இருக்கிற அதே சூழ்நிலையை ஒரு திருப்தியான சூழ்நிலையாக ஆண்டவர் மாற்றிடுவார். விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? அப்படின்னு நான் ஜெபிக்கிறீங்களா? இருதயத்தில் கை